இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, மிகவும் அருமையானதொரு வார்த்தையை ஆண்டவர் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி கூறுவோம். சற்று நம் இரு கண்களையும் மூடி இந்த வார்த்தையை சிந்தித்து பார்ப்போம். சகலமும் நமக்கு கிடைத்தது மாதிரி ஒரு விதமான உணர்வு ஒன்று நமக்குள்ள தோன்றும். பலவிதமான கவலைகள், வேண்டுதல்கள், ஆசைகளோடு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில ஒற்றுமை, சமாதானம், புரிந்துணர்வு வேண்டுமென்று நினைக்கிறீங்களா? நல்ல காரியம் நடக்கணும், தொழிலில் படிப்பில் முன்னேற்றம் வேண்டுமென்று அன்றாடம் உங்களோட மனதை கவலைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், கற்பத்தின் கனிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர சமூகத்தில் அன்றாடம் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமான விடுதலை வேண்டும், தீராத வியாதிகளில் இருந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்று அன்றாடம் ஆண்டவர பாதத்தில் இருந்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படி பல காரியங்களை நினைச்சு அனுதினமும் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவே தான் ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்களோட தகப்பன் அவர் தண்ட பிள்ளைக்கு எப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யணுமென்று அவருக்கு தெரியும். அவர் உங்களை கைவிட்டுட்டார் என்று ஒரு நாளும் நினைக்காதீங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் நம்மை பார்த்து கூறியிருக்கிறார். முழுமனதோட ஆண்டவரை விசுவசித்து வழிபடுங்க. நமக்கானது அதனதென்ற காலத்தில் நேர்த்தியாக, செம்மையாக, ஏற்ற நேரத்தில் நமக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார். விசுவசிக்கிறீங்களா? முழுமனதோட ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.